கடந்த 10 நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் 80 ரூபாய் 37 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 73 ரூபாய் 17 காசுக்கும் விற்பனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களை துயரத்தில் ஆழ்த்துவதுடன் சுமையை ஏற்றிவிடும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடிதம். மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க கோரிய வழக்கு. மத்திய அரசு 2 வாரங்களில் பதில் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக கொறடா எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. 11 எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் சபாநாயகருக்கு துணை முதல்வர் ஓபிஎஸ் விளக்கம். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 15 அறிக்கைகளை விடும் ஒரே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மட்டுமே. அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் விமர்சனம். ஊரடங்கு நிவாரண நிதியாக அடையாள அட்டை வைத்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய். தமிழகம் முழுவதும் உள்ள 13,35,000 பேருக்கு வழங்க முதலமைச்சர் உத்தரவு. இந்தியாவில் 24 மணி நேரத்தில் 10,687 பேருக்கு கொரோனா உறுதி. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 3,43,091 அதிகரிப்பு. இந்தியாவில் 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் 380 பேர் உயிரிழப்பு. கொரோனாவால் மொத்தம் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 9,900 அதிகரிப்பு. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 10,215 பேர் டிஸ்சார்ஜ். மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1,80,13 உயர்வு. கொரோனா பாதித்த 1,53,178 பேருக்கு இந்தியாவில் உள்ள மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து விரைவில் மீண்டு வருவார்கள் என நம்பிக்கை. இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,10,744 பேருக்கு கொரோனா. 56,049 பேர் குணமடைந்த நிலையில் 4,128 பேர் பலி. தமிழகத்தில் மேலும் 1,843 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 46,500 அதிகரிப்பு. 25,344 பேர் டிஸ்சார்ஜ். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 44 பேர் உயிரிழப்பு. இணை நோய்கள் இல்லாத 52 பேர் இதுவரை இறந்துள்ளதாக தகவல். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1,257 பேருக்கு வைரஸ் தொற்று. மொத்த பாதிப்பு 33,244 உயர்வு. சென்னையில் புயல் வேகத்தில் பரவும் கொரோனா. வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு 1,500 மருத்துவர்கள் அவசர அழைப்பு. ஆம்புலன்ஸ்களும் வரவழைப்பு. சென்னையில் நேற்று இரவிலிருந்து காலை 9 மணி வரை கொரோனாவுக்கு 22 பேர் பலி. சென்னை வாழ் மக்கள் கலக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனாவிற்கு முதல் பலி. வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருப்பத்தூரை சேர்ந்த 65 வயது தொழிலதிபர் மரணம். புதுச்சேரியில் மேலும் 13 பேருக்கு கொரோனா. புதுச்சேரியில் கொரோனாவால் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 215 அதிகரிப்பு. இருபத்தி 21 மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநருடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பொது முடக்கம் குறித்து முக்கிய முடிவு.
டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. கடும் காய்ச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 4.39 லட்சத்தை தாண்டியது. பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 81.12 லட்சத்தை தாண்டியது. அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,18,283 அதிகரிப்பு. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2,182,950 அதிகரிப்பு. தஜிகிஸ்தான் நாட்டின் துஷான்பே பகுதியில் பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.8 பதிவு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 729 புள்ளிகள் அதிகரித்து 33,958 புள்ளிகளாக வணிகம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 10,020 புள்ளிகளாக வர்த்தகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 168 ரூபாய் உயர்ந்து 36,240 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 21 ரூபாய் உயர்ந்து 4,530 ரூபாய்க்கு விற்பனை. சமூக வலைதளங்களில் முதலிடத்தில் உங்கள் சத்தியம் டிவி. காலை தலைப்புச் செய்திகள், நண்பகல் தலைப்புச் செய்திகள், மாலை தலைப்புச் செய்திகள், இரவு தலைப்புச் செய்திகள் என அனைத்து பொழுதுகளிலும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் உடனுக்குடன் பிரத்யேக தகவல்களுடன் சுட சுட தலைப்புச் செய்திகள். நேயர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் சமூக வலைபரப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் சத்தியம் டிவி.